அவங்களுக்கு தாகம் இல்ல, பசி இல்ல, அவங்க வஸ்திரத்துக்கு பிரச்சனை இல்ல, அவங்க பாதரட்சிகள் தேய்ந்து போகல, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அப்ப நீங்க நம்புங்க, என்னுடைய எல்லாவற்றையும் கூட அவர் பார்த்து கொள்ளுவார். ஆக்சுவலா இது எனக்கு வனாந்திரம் இல்ல, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் வனாந்திரம். எனக்கு இது செழிப்பான தேசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இவர்கள் அங்க விதைக்கல, நூற்கல, தண்ணி எடுக்கல. தண்ணியே கர்த்தர் கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, மாம்சத்தை கொடுத்தாரு, அவங்களை இரவும் பகலும் பாதுகாத்தாரு, ட்ரெஸ் கிழியல, செருப்பு தேயல. அப்படின்னா இதுக்கு மேல செழிப்பான தேசம் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா நீ வீட்டிலே ஐயா, மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் போறேன், நான் யார் வேணான்னு சொல்லுவோம்? அதுக்கு மேல என்னங்க வேணும் எனக்கு? நான் ஏங்க ஓடி ஆடி கஷ்டப்படணும்? ஃப்ரீயா இருப்பேன். இந்த வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது போல சாப்பாடு இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறோம், தண்ணி இருக்கு, மேகம் இருக்கு, குளிர்ல அனல் இருக்கு. வேற என்ன வேணும்? 40 வருஷம் அவங்க உழைக்கல இல்லையா? 40 வருஷம் அவங்க எதுவுமே பண்ணாம சாப்பிட்டாங்க இல்லையா? அப்ப அத்தனை வருஷமும் தேவன் நடத்தியதை எப்படி வனாந்தரம் நான் சொல்ல முடியும்? வனாந்தரத்தினுடைய தன்மையே தெரியாதபடிக்கு என்ன நடத்தினார். என் தன்மைகளை மாற்றுகிற நாளுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். என் நிலைமை மாற போகுது, என் சூழ்நிலை மாற போகுது, என் வேல்யூ உயர போகுது. அல்லேலூயா.